ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், செப்டம்பர் மாசத்துல நீங்க வந்து 17ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதிக்குள்ள தர்ஷன் போகிறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த நாள்ல என்னென்ன தரிசனம் வந்து இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தான் இதுல பார்க்க போறோம். ஏன்னா வருடாந்திர சலக்கட்டுல பிரம்மோற்சவம் 17ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் திருமலையில செப்டம்பர் மாசம் நடக்க போகுது. அதனால குறிப்பிட்ட சில தரிசனம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸ்பெஷலான தர்ஷன் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆன்லைன்ல ஓபன் ஆகக்கூடிய சீனியர் சிட்டிசன் அங்க பிரதர்ஷன டிக்கெட் இது எல்லாமே இப்ப நான் சொன்ன இந்த 17ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் ஓபன் ஆகல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, திரும்ப அது ஓபன் பண்ணுவாங்களா, அந்த டேஸ் வந்து எப்போ ஓபன் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. செப்டம்பர் மாசத்துக்கு 17ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் குவாட்டா வந்து ரிலீஸ் பண்ணல. அதே மாதிரி அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட ஓப்பனிங் அப்பவுமே வந்து இந்த 17ஆம் தேதியில இருந்து இருக்கக்கூடிய டேட்டும் வந்து அவங்க பிளாக்ல தான் இருந்துச்சு. காரணம் வந்து இந்த பிரம்மோற்சவம் நடக்குது அப்படின்றனால 17ஆம் தேதி காலையில அங்க பிரதர்ஷனம் அலௌடு இருக்கு. 18ஆம் தேதியில இருந்து 26 வரைக்கும் பிளாக்ல இருக்கு. இந்த நாட்கள்ல உங்களுக்கு வந்து தரிசனம் வந்து இருக்காதுங்க. அதாவது இந்த ஸ்பெஷலான தரிசனங்கள், சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசனம், அதுக்கு அடுத்தது வந்து என்ஆர்ஐ, கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனமுமே இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மீதி இருக்க நாட்கள்ல நம்ம தாராளமா போகலாம். ஸோ அதனால அந்த டேட்ல பிளான் பண்ணி இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆர்ஜித சேவாவுமே வந்து இந்த 18ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் செப்டம்பர் மாசத்துக்கு ஆன்லைன்ல ஓபன் பண்ணல. 18ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் செப்டம்பர் மாசத்துல சேவா வந்து இருக்காது. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, பிரம்மோற்சவ நாட்கள்ல உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமிகளுக்கு தான் எல்லா நாளுமே வந்து வாகன சேவைகள் வந்து இருக்கும். அதனால ஆர்ஜித சேவாலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அந்த நாட்கள்ல நமக்கு வர்ச்சுவல் சேவாவோட 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டுமே 17ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் பிளாக்ல தான் வச்சிருந்தாங்க. மேபி இது ஓபன் ஆகுமா அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமுமே கடைசி, அதாவது இப்ப செப்டம்பர் மாசம் அப்படின்னா அதுக்கு முதல் மாசம் ஆகஸ்ட் மாசத்துல வந்து ஓபன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்ல பிளாக் பண்ணி இருக்கிறது இந்த வர்ச்சுவல் சேவா, 300 ரூபாய் தரிசனம், இந்த மாதிரி ஓபன் ஆகும்போது பிளாக் பண்ணிட்டு கடைசி டைம்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து 300 ரூபாய் தரிசனம் அந்த பிரம்மோற்சவ நாட்களுக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 500 ரூபாய் மட்டும்தான் பிளாக்ல இருக்கு. மேபி ஓபன் பண்ற மாதிரி இருந்தா பண்ணலாம். டிடிடி வந்து அபிஷியலா அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மாசம் 18ஆம் தேதிக்கு மேல புக்கிங்கோட அப்டேட்ஸ் வரும்போது இந்த டேஸ்ல உங்களுக்கு வர்ச்சுவல் சேவாவும் ஓபன் ஆகுதுன்னா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ வந்து டிக்கெட் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கோ இல்லைன்னா எஸ்எஸ்டி டோக்கனுக்கோ தான் நம்ம ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா பிரம்மோற்சவ டேஸ்ல எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கவோ இல்ல ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ரெக்கமெண்டேஷன்ல வரக்கூடிய விஐபி தரிசனம் இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்ன ஸ்பெஷலான தரிசனம்லாம் அன்னைக்கு இருக்காதுன்னா, ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் தரிசனம் இருக்காது. அதுக்கு அடுத்தது அங்க பிரதர்ஷனம். ஸோ இது வந்து ஆன்லைன்லேயே ஓப்பன் ஆகல, அதனால உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் வந்து கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், என்ஆர்ஐ ஃபாரினர்ஸ்க்கான ஸ்பெஷல் தர்ஷன் இந்த 17ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும். ஸோ 17ஆம் தேதி வந்து அங்குரார்ப்பணம் நடக்கும். 18ஆம் தேதி வந்து கொடியேற்றம் வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து பிரம்மோற்சவ டேஸ்ல என்னென்ன வாகன சேவைன்றது நம்ம டீட்டெயிலா அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃபோட லிங்க் வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து ஷேர் பண்றேன். இதுதான் அது. உங்களுக்கு 17ஆம் தேதி அங்குரார்ப்பணம், 18ஆம் தேதி வந்து கொடியேற்றத்தோட இந்த சலக்கட்டுல பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் ஒரு சில தர்ஷன் டிக்கெட் வந்து 17ஆம் தேதி வந்து ஓபன் பண்ணல, ஒரு சிலது 18ல இருந்து ஓபன் பண்ணாம இருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இந்த செப்டம்பர் மாசத்துல 2 நாளைக்கான நமக்கு அக்கமடேஷன் வந்து திருமலையோட அக்கமடேஷன் அவங்க வந்து ஓபன் பண்ணல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டேஸ் வந்து திரும்ப ஓபன் பண்ணுவாங்களா, ஆன்லைன்ல ஓபன் ஆகுமான்னு சொல்லிட்டு. செப்டம்பர் 21, 22, செப்டம்பர் 22ஆம் தேதி பிரம்மோற்சவத்தோட கருட சேவை நடக்கும். இதுல வந்து பல லட்சம் மக்கள் வருவாங்கன்னு சொல்லி எப்பவுமே டிடிடி வந்து எதிர்பார்ப்பாங்க. மாதம் நடக்கிற பௌர்ணமி கருட சேவையை விட இந்த பிரம்மோற்சவ நேரத்துல நடக்கிற கருட சேவைக்கு 2 லட்சம் 3 லட்சம் பக்தர்கள் கண்டிப்பா வருவாங்க. அப்ப வந்து இந்த 2 நாளும் ஆன்லைன்ல ரூம்ஸ் ஓபன் பண்ணிட்டா நிறைய பேர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்டே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப்லைன்ல மட்டும்தான் புக்கிங்ஸ் கொடுப்பாங்க. இந்த 2 நாள் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா கீழ் திருப்பதியில உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல எது ரூம்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஸ்டே பண்ணிக்கிங்க. அதுதான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா க்ரௌட் அதிகமா இருக்கும், ரூம்ஸ் கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கு. சரி, இந்த பிரம்மோற்சவ இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. 22ஆம் தேதி நைட்டு 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் கருட வாகன சேவை, பிரம்மோற்சவத்தோட கருட வாகன சேவை இருக்கும். அதனாலதான் அதுக்கு முதல் நாளான 21ஆம் தேதியும் உங்களுக்கு ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகல, 22ஆம் தேதியும் ஓப்பன் ஆகல. இது 2 நாளைக்கும் நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு டைரக்டா வந்து ரூம்ஸ் எடுத்துக்கலாம்.
செப்டம்பர் 18ஆம் தேதி புரட்டாசி 1. புரட்டாசியில போறதுக்கு பிளான் பண்ணிருக்கவங்க பிரம்மோற்சவ டைம்ல போறீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல எந்த டிக்கெட்டும் பண்ணல அப்படின்றவங்க எஸ்எஸ்சி டோக்கனும் இல்லனா வந்து திவ்ய தர்ஷன டோக்கன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்லனா நேரடி இலவச தரிசனத்துல எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பிரம்மோற்சவம் பத்தி கண்டிப்பா டீட்டெயிலா ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. எவ்வளவு தர்ஷன் டிக்கெட் இன்க்ரீஸ் பண்றாங்க, என்னென்ன தரிசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு போங்க. 18ல இருந்து 26 வரைக்கும் திருமலையில வருடாந்திர சலக்கட்டுல பிரம்மோற்சவம் நடக்குது. இந்த பிரம்மோற்சவத்துல ஒவ்வொரு நாளும் என்ன வாகன சேவை இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸா வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்திருக்க தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி அதே மாதிரி தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட், தமிழ்நாடு டூரிசம் இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்து தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பஸ்ல டிராவல் பண்ணணும்னா நிறைய பேர் வந்து தர்ஷனுக்காக மட்டும்தான் புக் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாசம் 15ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து இல்லை அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய பெங்களூர் அதே மாதிரி ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா டிக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.